பாராட்டு விழா, நூலக வார விழா, நூலகத்திற்கு புரவலர் சேர்க்கை விழா, இந்த 3 நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு முப்பெரு விழாவாக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்துள்ளமைக்கு வாசகர் வட்டத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அமர்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற நேரத்தில் நான் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை ஜெயங்கொண்டம் நகரிலே மேற்கொண்ட நேரத்தில் நானாகவே இந்த நூலகத்தை பற்றியும் அதே போன்று ஜெயங்கொண்டம் பேருந்து நிலைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆவேரி ஏரியை பற்றியும் குறிப்பிட்டு இந்த இரண்டையும் நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் இந்த நீண்டகால பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்று முதலிலே நான் வாக்குறுதி அளித்தேன். அப்போது என்னிடத்தில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. நான் அந்த வாக்குறுதி கொடுக்கின்ற நேரத்தில் என்னிடத்தில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த நூலகத்தை பற்றி நான் நீண்ட காலமாக அறிவேன். இதில் ஒரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே கிடையாது. அதெல்லாம் நீண்ட காலம் ஆயிடுச்சு. என்னைக்கு செல்போன் கையில் வந்துச்சு அன்னைக்கு புத்தகத்தை மறந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வரலையும் நிறைய புத்தகங்களை படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. அடுத்தது என்னுடைய துணைவியார் மருத்துவர் மாலதி கண்ணன் அவர்கள், அதே போன்று என்னுடைய மகள் தொடர்ந்து இந்த நூலகத்திலே புத்தகங்களை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது ஆள் அனுப்பி புத்தகம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். ஒரு தடவை கேட்டா வெள்ளாளத்தெருல இருக்குங்கிறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு கேட்டா பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல இருக்குங்கிறாங்க, அப்புறம் ஒரு இடம் கேட்டா பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்குன்னாங்க. 3 இடம் மாறிச்சா. இந்த 3 இடம் மாறும்போது எனக்கு நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு 15 வருஷமா. சரி, நூலகம் அப்பப்போ சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நூலகம் என்பது ஒரு இடத்துல இருக்கணும். அதை தேடி படிக்கக்கூடிய வாசகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் தான் அங்க வரணும் தேடிக்கிட்டு. இது என்ன நூலகம் சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு என் மைண்ட்ல அது அப்பயே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனாலதான் நானாவே அந்த வாக்குறுதியை கொடுத்தேன். திடீரென்று முதலமைச்சருடைய அறிவிப்பு வந்து இந்த நூலகம் திறக்கப்பட்டது. அன்றைய தினம் என்னால் இருக்க முடியாது, உள்ளபடியே வருத்தமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ அடுத்த வருத்தத்துக்கும் ஆளாயிருக்கிறேன். இப்போ ஐயா சொன்னாங்க, நான் நாளை மறுதினம், அதாவது செவ்வாய்க்கிழமை என்று கம்போடியா நாட்டுக்கு செல்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு, அங்கோர் தமிழ்ச்சங்கம், அங்கே இருக்கக்கூடிய அங்கோர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை தமிழ் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து அங்கே நடத்துகிறார். அதுல இந்த தொகுதியுடைய